சென்னையில் ஒரே டிக்கெட்டை பயன்படுத்தி பேருந்து, புறநகர் ரயில், மெட்ரோ ரயிலில் பயணம் செய்யும் வசதி வரும் டிசம்பர் மாதம் முதல் அமலுக்கு வரும் என்று சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பேருந்து, மெட்ரோ ரயில், மின்சார ரயில் ஆகிய 3 போக்குவரத்து வசதிகளும் முதன்மையானதாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் பேருந்து, ரயில் என இரண்டிலும் பயணிக்க வேண்டிய பயணிகள் தனித்தனியாக டிக்கெட் எடுத்து வரும் நிலையில் ஒரே டிக்கெட்டை பயன்படுத்தி பேருந்து மற்றும் ரயிலில் பயணம் செய்யும் முறை முன்மொழியப்பட்டுள்ளது. பேருந்து, மெட்ரோ மற்றும் மின்சார ரயில்கள் என எதிலும் பயணம் மேற்கொள்ள ஏதுவாக கார்டு அல்லது பாஸ் போன்ற அட்டையை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக பிரத்யேக செயலியை உருவாக்க முடிவு செய்துள்ள சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து கழகம் அதற்கான டெண்டர் அளிப்பதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் டெண்டர் வழங்கப்படும் எனவும் டிசம்பர் மாதம் செயலி அறிமுகப்படுத்தப்படும் எனவும் சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. IPL தொடரில் டெல்லி அணியிடம் தோல்வியடைந்த லக்னோ அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு மங்கியுள்ளது. அதே நேரம் பட்டியலில் 2வது இடத்தில் உள்ள ராஜஸ்தான் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. டெல்லியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணியில் தொடக்க ஆட்டக்காரர் அபிஷேக் போரல் 58 ரன்களை குவித்தார். மேலும் ட்ரிங்ஸ்டன் 57 ரன்களையும், ஷாய் ஹோப் 38 ரன்களையும், கேப்டன் ரிஷப் பந்த் 33 ரன்களையும் எடுத்தனர். இதன் மூலம் 20 ஓவர்களில் அந்த அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன்களை சேர்த்தது. இதனைத் தொடர்ந்து 209 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய லக்னோ அணி தொடக்கம் முதலே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. அதிரடியாக ஆடிய நிக்கோலஸ் பூரன் 27 பந்துகளில் 61 ரன்களை குவித்தார். கடைசி வரை ஆட்டமிழக்காத அர்ஷத் கான் 58 ரன்களை சேர்த்தார். ஆனால் மற்ற வீரர்கள் சோபிக்காததால் அந்த அணியால் 9 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன்களையே சேர்க்க முடிந்தது. 19 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி புள்ளிகள் பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியது. அதே நேரம் 6 வெற்றிகளுடன் 7வது இடத்தில் உள்ள லக்னோவுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு மங்கியுள்ளது. நேற்றைய போட்டியை தொடர்ந்து ஏற்கனவே 8 வெற்றிகளுடன் 2வது இடத்தில் உள்ள ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு கொல்கத்தாவை தொடர்ந்து 2வது அணியாக முன்னேறி இருப்பதாக IPL நிர்வாகம் அறிவித்துள்ளது.